வாய்ப்பை கேட்குமாங்க? வாய்ப்பு உண்டாகணும்ல. முதல்ல வந்து தேர்தல் கூட்டணி அமையணும். கூட்டணி அமைந்த அப்புறம் தேர்தல் நடக்கணும். தேர்தலுக்கு அப்புறம் அந்த அணி வெற்றி பெறணும். வெற்றி பெற்ற பின்னர் யார் எத்தனை இடங்கள் வெற்றி பெற்றால் பார்க்க வேண்டும். அதற்கு பின்னர் தான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். தான் நான் சொல்லியிருக்கேன், 2 மாடல் இருக்கு இந்தியாவில். முன்னாடி தமிழ்நாட்டில் எப்படின்னா தனி பெரும்பான்மை பெற்றால் கூட்டணி கட்சிகளை சேர்த்துக்கொள்வது கிடையாது. 2006 மெஜாரிட்டி கிடைக்காத நேரத்தில் கூட்டணி கட்சிகள் இல்லாமல் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்தார்கள். ஆனால் இப்பொழுது ஆந்திராவில் ஒரு மாடல் வந்திருக்கிறது. தனியாக மெஜாரிட்டி வந்தாலும் அந்த தேர்தலுக்கு முன்பாக வைத்திருக்கும் கட்சிகள், கூட்டணி வைத்திருக்கும் கட்சிகளை அரசாங்கத்தில் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஜனசேனா கட்சி பிஜேபி கூட்டணியில் சேர்த்து மந்திரி சபையில் இடம் கொடுத்திருக்கிறார். அந்த மாடல் இப்போ புதிதாக வந்திருக்கிறது. அந்த மாடல் தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும் என்று நான் நம்புகிறேன். சார், நடிகர் அஜித் கரூர் சம்பவத்தை பற்றி பேசுகிறாரு. அதுக்கு விஜய் மட்டுமே பொறுப்பு கிடையாது, எல்லாருமே பொறுப்பேற்றுக்கணும். அவர் மட்டுமே பொறுப்பு சொல்லுங்க. யாருமே வந்து அவர் விஜய் வந்து என்ன, நீங்க அஜித் பேட்டியை பற்றி என்ன கேட்குறீங்க? என் பேட்டியை பற்றி நீங்கள் அஜித்திட்ட கேட்கணும். நான் கொடுத்த பேட்டியில் முன்னே தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இந்த ஒரு சம்பவத்துக்கு என்கொயரிக்கு அப்புறம் தான் யார் பொறுப்புன்னு சொல்ல முடியும். யாரும் தனி மனிதர் ஒரே ஒருத்தர் இந்த சம்பவத்துக்கு பொறுப்புன்னு சொல்லவே முடியாது. அதுவும் அப்படின்னு யாரும் சொன்னது கிடையாது. மாவட்ட ஆட்சிக்கு கண்டிப்பாக ஒரு பங்கு உண்டு. ஏன்னா அவங்க இடத்த ஒதுக்குறவங்க, அவங்க காவல்துறை வந்து அவங்க தான் வந்து மேன் பவரை டிப்ளாய் பண்ணுறாங்க. ஆனால் நிகழ்ச்சியை நடத்தினவர்களுக்கும் பொறுப்பு உண்டு. நிகழ்ச்சியை நடத்தினது ஒரு அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சிக்கு சம்பந்தப்பட்டவர்கள், அதில் தலைமை தாங்குவவர்களும் பொறுப்பு இருக்கும். அதாவது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். எந்த சூழலிலும் யாருமே, விவரம் தெரிந்தவர்கள் யாருமே ஒரே ஒரு நபர் தான் இந்த இதுக்கு வந்து காரணம் என்று சொல்லவில்லை. அது சொன்னதே கிடையாது. அதனால் திரு அஜித் அவர்கள் பேட்டியை எப்படி எனக்கு நீங்கள் மேற்கோள் காட்டுகிறீர்களோ அதே போல் எங்களுடைய பேட்டிகளை எல்லாம் நீங்கள் அஜித்துக்கு மேற்கோள் காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்ம பொறுத்த வரைக்கும் வாட்டர் பாடிஸை ப்ரிசர்வ் பண்ணணும். அதுதான் கோர்ட் ஆர்டரும். நீங்கள் சொல்கிற மாதிரி 50 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து 40 ஆயிடுச்சுன்னா எந்த காலகட்டத்தில் இதெல்லாம் ஆயிருக்குன்னு பார்த்து அந்த துறை அதிகாரிகள் அதற்கு இருந்த லோக்கல் பாடிகிட்ட தான் நீங்கள் அந்த கேள்வியை கேட்கணும். ஆனால் இது இப்படி நடந்திருக்கக்கூடாது. நடந்திருந்தால் அது தவறு.